எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து விலக்கப்படுகிற பொழுதோ அல்லது வேறு இயக்கங்களுக்கு செல்ல போகிற பொழுதோ எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு வருத்தம், வேதனை. எம்ஜிஆர் கட்சி இப்படி பலகீனமாகிறது என்கிற அந்த வருத்தம் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் பரவாயில்ல தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டவர். இவர் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. இவரோட அரசியல் செல்வாக்கு எப்படிப்பட்டது? இல்லை, இவர் 80 எம்எல்ஏவா இருந்தவர் வெள்ளிவாக்கம் தொகுதியில். அடுத்து 84 போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கிட்ட தோல்வி அடைந்து விட்டார். அடுத்து 2011 அன்பழகன்ட்ட வெற்றி அடைந்தார். அடுத்து 16 ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். சில காலம் ஜெயலலிதா அம்மா அந்த தலைமை இதப்ப சில காலம் ஒதுங்கி இருந்தார். எம்ஜிஆருடைய விசுவாசி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு விஷயம் தெரிந்தவர். அவரெல்லாம் அதிமுகவுக்கு இருந்திருந்தால், அவரையும் இணைத்து பயணித்திருந்தால் பலமானதாக இருந்திருக்கும். செங்கோட்டையனும் நீங்க ஜேசிடி பிரபாகரனும் ஒப்பிடுவது என்பது, செங்கோட்டையன் களத்துல மிக வேகமாக தமிழ்நாடு முழுக்க பயணித்தவர். களப்பணியில அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எல்லாம் வழிநடத்தியவர். ஜேசிடி பிரபாகரன் தன் தொகுதி அளவில் வட மாவட்ட அளவில் பழக்கப்பட்டவர். வட மாவட்டங்கள், குறிப்பாக அந்த ஒன்றுபட்ட அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்டவர்.